அனுபவ் தர்ஷன், கேர், கன்சோல், கரேஜ், கான்ஃபிடன்ஸ், ஆரோக்கியம், ஆறுதல், தைரியம், தன்னம்பிக்கை. திருச்சிற்றம்பலம். மெய்கண்ட தேவநாயனார் அருளிய சிவஞான போதம். மொத்தம் 12 நூற்பாக்கள். முதலிலே மங்கள வாழ்த்து, அதாவது விநாயகர் வணக்கம். இரண்டாவது அவை அடக்கம். அதன் பிறகு 12 நூற்பாக்கள். முதல்ல மங்கள வாழ்த்து. கல்லால் நிழல் மலைவு இல்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. அவை அடக்கம். தம்மை உணர்ந்து தம்மையுடைய தன்னுணர்வார் எம்மை உடைமை எமைகளார் தம்மை உணரார் உணரார் உடங்கேய்ந்து தம்மிற் புணராமை கேளாம் புறன். அடுத்தது முதல் நூற்பா. அவன் அவள் அது எனும் அவை மூவினமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர். இரண்டாவது நூற்பா. அவையே தானேயாய் இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கம் இன்றி நிற்கும் என்றே. மூன்றாவது பாடல். உளதிலதென்றலின் எனதுடல் என்றலின் ஐம்புலன் ஒடுக்கம் மறிதலின் கண்படில் உண்டிவினை இன்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா இயந்திர தனிவினுள்ளான்மா. நான்காவது சூத்திரம். அந்த கரணம் அவற்றின் ஒன்றென்று அவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்துணராது அமைச்சரசு எய்ப்ப நின்று அஞ்சு அவைத்தே விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண்மூக்கு அளந்தறியா ஆங்கு அவை போல தாம் தம் உணர்வின் தமையருள் காந்தங்கண்ட பசாசத்து அவையே. உணர்வுரு அசத்தெனின் உணராது இன்மையின் இருதிறன் அல்லது சிவசத்தாம் என 2 வகையின் இசைக்கு மண்ணுலகே. ஏழாவது நூற்பா. யாவையும் சூனியம் சத்தெதிராதலின் சத்தே அறியாது அசத்திலது அறியாது இருதிறன் அறிவுளது இரண்டல ஆன்மா. எட்டாவது சூத்திரம். எட்டாவது நூற்பா. சூத்திரம் என்றாலும் நூற்பா என்றாலும் ஒன்றுதான். ஐம்புல வேடலின் அயர்ந்தனை வளர்த்தனை தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரங்கடல் செலுமே. ஒன்பதாவது நூற்பா. ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி உரா துணை தேர்த்தன பாசம் ஒருவ தன்னிழலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்தே. 10ஆம் சூத்திரம். அவனே தானே ஆகிய அன்னறி ஏகன் ஆகி இறை பணி நிற்க மலமாயை தன்னோடு வல்வினை என்றே. 11ஆவது நூற்பா. காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண் கடல் செலுமே. 12ஆவது நூற்பா. அது மிக முக்கியமானது. செம்மலர் நோன்றாள் சேரல் ஒட்டா அம்மலம் கழி என்பருடுமறி மாலரன் ஏயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணன தொழுமே. மாணவர்கள் பெரியவர்கள்லாம் இந்த 12 நூற்பாக்களையும் அவசியம் மனனம் செய்யணும். சிவபுராணம் 95 வரி, அதை எல்லாரும் மனப்பாடம் செய்துள்ளனர். ஆனால் சிவஞான போதத்தை அநேகம் பேர் மனப்பாடம் செய்வதில்லை. அவசியம் மனப்பாடம் செய்ய வேண்டும். அதனால் நம் வாழ்வு உயரும். இப்படிக்கு ஜா ராகவன் சைவ சித்தாந்த புலவர், சிதம்பரம், 9443679282 எளிய நம்பர். இந்த சேனலை பார்த்தவங்க அனைவருக்கும் வாழ்வில் அனைத்து வளமும் நலமும் கிடைக்கட்டும். சுபதினம், அன்பு நல்வாழ்த்துக்கள். இந்த சேனலில் உள்ள விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களின் கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. பெஸ்ட் விஷஸ் பை சரண்யா.